ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்தன்று மக்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு ஹஜ் பெருநாள் உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. ரசூல்லாவுடைய இந்த ஹஜ் பெருநாள் உரை கேட்குதில்லை. அப்ப ரசூல்லா பொம்பளைன்ற பக்கம் தனியே போய் அவங்களுக்கு ஒரு உபதேசம் சொன்னாங்க. பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்க்கிறேன். பெண்களே, உங்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்க்கிறேன். அதிலிருந்து தப்புறத்துக்காக அதிகம் தர்மம் செய்யும். ஒரு பொம்பளை கேட்டா, பொம்பளைகள் அதிகமா நரகத்துக்கு போறா அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க. அல்லாஹ் இல்லைண்டா சொல்றான். அல்லாஹ் கட்டுப்படுறாங்க இல்லையா? இல்ல, அவங்க அல்லாஹ்வுக்குரிய கடமை எல்லாம் செய்யறாங்க, ஒரு குறையும் இல்லை. நான் ரெண்டு பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கிற பழக்கம் மோசமான பழக்கம். என்ன பழக்கம்? நல்லா திட்டுறது, மத்த மனுஷனுக்கு திட்டுறது, அதிகமாக திட்டுறீங்க. இரண்டாவது, கணவர்மாருக்கு நன்றி டாக்கடிங்க. இந்த ரெண்டாலையும் தான் அதிகமாக பெண்கள் நரகத்துக்கு போகிறார்கள். எனவே அதுல தப்புறத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? கூடுதலா தர்மம் செய்யும். உண்மைதான் இல்லையா? திட்டுறது நம்ம ஆருக்கு தான் திட்டா மூட்டை. நாசமத்திருவான், புடையும் குத்திடுவான், போர் இடத்தை பிறன்றுவான், அவன் நல்லா வரிப்பான், வெடிச்சு சிதறுவான். அவன் ஆறு உமா மகனுக்கு துவாச்சிக்கிறான். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டுக்கு பின் வீட்டுல இருந்து இந்த பிள்ளைகளுக்கு உமா ஏசுற வாசகத்தை நானும் என்னோட வைஃபும் கேட்டுக்கிட்டு, பாருங்க, ஒரு பிள்ளைக்கு திட்ட பாருங்க. பிள்ளைக்கே இந்த திட்டுண்டா ஊரானுக்கு. நம்மட திட்டுல இருந்து மீங்காரம் கூட தப்பலையே. ஏன்? கண்ணை தின்றுவான். பாரு, டோட்டலா மீன் வித்து சும்மா 50 ரூபா 100 ரூபா கூட, அதுக்கு கண்ணை தின்றுவான். சொல்லுது, புருஷனுக்கு திட்டுறான், பிள்ளைக்கு திட்டுறான், மீன்காரனுக்கு திட்டுறான், டோட்டல போறவனுக்கு திட்டுறான். திட்டுலது ஒத்தரும் தப்பல்ல. இதுதான் பெண்களை அதிகமாக நரகத்துக்கு கூட்டி போற காரணம். இதுக்கான பரிகாரம் என்ன? கூட தர்மம் செய், நிறைய கொடுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள்.